ஐவஸ் இந்த வீடியோ கடைசி வச்சு இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். தட்டி விட்டு போகாமல் இந்த வீடியோ கடைசி வச்சு பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளால் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து குரங்கு பூமாலை விற்கிற மாதிரி தேங்காய் உரிக்க போகிறாரு. தேங்காய் உரியுதோ இல்லையா அவர் ரொம்ப கஷ்டப்படுறான்னு பார்க்கையிலே விளங்குது. அடையங்கப்போ இது உண்மையான பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் தோங்கிட்டார் வேலை. அவர் பாட்டுக்கு தேங்காய் உரிக்கிறது ட்ரை பண்ணாரு. ஆனால் என்ன உரிய தான் மாட்டிக்குது. பாவம் பயல் பாரு மொல்ல உரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியலை. பயபிளைக்கு என்னாலும் நான் உரிப்பேன்டா எனக்காக முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து காலில் பிடிங்கி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு உரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து உரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப உரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மொல்லவே உரிக்க போகிறாரு. ஆள் நம்ம தான் ஒல்லி ஆனாலும் தேங்காய் தான் கொண்டு பார்த்தீங்கன்னா உரிக்க போகிறாரு நம்ம தம்பி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வேலை. ஆனால் என்ன சொல்கிறது உரிச்சுட்டாங்கன்னு சொல்லி உரிக்கிறாரு நம்ம தேங்காவை. அண்ணனுக்கு இதெல்லாம் சப்போர்ட் தான் என்ன செய்யறது உரிப்போன்னு சொல்லி உரிக்கிறாரு தேங்காவை. பாப்போம் உரிக்க முடிக்கிறாருன்னு முதல்ல ட்ரை பண்ணுறாரு. சக்ஸஸ் ஆகுது போல் பார்ப்போம். ஒரு கழட்டையை கழட்டிட்டாரு. பார்த்தீங்கன்னா மற்றவங்க கழட்டுறான்னு பார்ப்போம். அண்ணன் பாவம் போல் தேங்காய் உரிக்கிறதுக்கு மெஷின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அளவங்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சி இருக்காரு. பாவம் பயப்பில் ஆலமரியாமல் காலை விடாது சொல்லுவார். வேறு ஆலமரியாமல் காலை விட்டார் போல் தேங்காய் ரொம்பவே கஷ்டப்பட்டு உரிச்சி இருக்காரு. அது ஜோக்கர் என்ன பார்த்தீங்கன்னா இவர் உரிக்கையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிப்படணும். ஆனால் இவர் தேங்காய் உரிக்கையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிப்படையே மாட்டேங்குது. பரவாயில்ல தம்பி பயப்பில்லத்தை ட்ரை பண்ணுறாரு. கடைசி வச்சு பார்ப்போம் உரிச்சு முடிச்சிடுறாரான்னு. அங்கே மட்டும் சுற்றி தான் பார்க்குறாரு. ஆனால் தான் தேங்காய் தான் உச்சப்படலை. ரொம்ப தீவிரமாக இருக்கார் போல். அங்கே பாருங்கள் விரிக்கிறத முடிகிற ஆளுக்கு முதல்ல ட்ரை பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா பாவம் பிகில் டீச்சரை விட்டு பிகிலுக்கு ஏழாமல் வரைக்கும் செய்கிறார். என்ன செய்ய சிங்க நடை போட்டு சிகரத்திலேரு வண்டியில் பிரேக் போடுறாரு போல். பிரேக் போடுற மாதிரியே தேங்காய் வைக்கிறாருப்பா. சொல்லி இல்லை நான் தோற்காதவன் அப்படின்னு சொல்லி தோற்காத மாதிரிக்கு தேங்காய் வைக்காரு. வந்துட்டேன் நான் சொல்ல அப்படின்னு சொல்லி தேங்காவை பாதி வச்சுட்டு பாதியை வைக்கிறது ட்ரை பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மொல்லவே ட்ரை பண்ணுறாரு. பார்ப்போம் கடைசியில் என்ன தான் நடக்குதுன்னு. தேங்காய் வச்ச பண்ண இல்லை பார்ப்போம். சரி உரிக்காரு. ஆள் என்னமோ ஸ்ட்ராங்காக தான் போசை கொடுத்து இப்போ தேங்காய் உரிக்க பார்க்காது. ஆனால் என்னது சொல்கிறது பிஞ்சி தேங்காய் மட்டும் துண்டாக மட்டும் தான் வர மாட்டேங்குது. ஆனால் போஸ் கொடுக்குற பார்த்தா தேங்காய் எப்படியும் உரிச்சிடுவாருன்னு தான் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் வயப்பில் என்ன செய்கிறாருன்னு. யாருக்காக இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யாருக்காக இந்த வாழ்க்கை வாங்கிட்டு இந்த தேங்காயும் படாத படுப்படுது. பார்ப்போம் தேங்காய் உரிதான். அதுக்கு நானும் இப்போ வீடியோ முடிக்கிறது ஐடியா பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் உரிக்கவும் போகிறாரு. முடிச்சுட்டு நீ என்ன சொல்கிறது அதை வெட்டி கறிக்கு போட்டு சாப்பிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ உருக்கி முடிக்க போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் உரிக்க இருக்குது. சரி கைஸ் பாய். அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணியான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் போங்க. என்னோடய சேனல் பேர் வந்து எஸ்கே சோசியல் டிவி. நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி வணக்கம்.